லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உண்மையிலேயே உன்னை பாம்பு தான் கடிச்சுதா இல்ல இவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கு? பயப்படாம சொல்லுமா. அப்படியெல்லாம் யாரும் எதுவும் பண்ணல மேடம். அப்போ உங்க வீட்டாளுங்க யார் மேலயும் உனக்கு சந்தேகம் இல்ல, அப்படிதானே? யார் மேலயும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல மேடம். ஓகே, சரி சரி. நான் அரசல் புரசலா உன்னை கேள்விப்பட்டேனே, நீ உங்க வீட்ல ஸ்டோர் ரூம்குள்ளதான் தங்கி இருக்கியாமே, அப்படியா? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ யாருக்காகவும் பயப்படாதம்மா, சொல்லுமா. நாங்க உன் கூட தான் இருக்கோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் தோட்டத்துல சாமிக்கு பூ பறிக்க போயிருந்தேன். அப்போ ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் வந்து லேசா தேய்ச்சி விட்டு படுத்துட்டேன். முழிச்சு பார்த்தா இங்க எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்போ நீ ஸ்டோர் ரூம்ல இல்ல, அப்படிதானே? இல்ல, நான் சோஃபால தான் படுத்திருந்தேன். அப்போ உன்னை யாரும் உங்க வீட்ல டார்ச்சர் பண்ணல, அப்படிதானே? இல்ல மேடம், அவங்க என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இன்னும் முழுசா மனப்பூர்வமா ஏத்துக்கல. என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். அந்த கோவத்துல தான் அவங்க அப்படி இருக்காங்க. இந்த கோவம் கூட ரொம்ப தற்காலிகமானதா மேடம். எல்லாரும் கூடிய சீக்கிரம் என்னை ஏத்துப்பாங்க மேடம். ஷூரா? ஷூர் மேடம். ஓகே, உன் பாசிட்டிவான மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்கும். கவலைப்படாத. டேக் கேர்மா. நாங்க வரோம். டாக்டர் கொஞ்சம் வாங்க. ஓகே மேடம். போங்க. எப்பா, ஒரு வழியா தப்பிச்சுட்டே வரும். நல்ல வேளைம்மா, காவியா வந்து உன்னை பார்த்தா. இல்லனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? ஆமா இந்திரா, நினைச்சாலே பயமா இருக்கு. அதான் அவளுக்கு ஒன்னும் ஆகலல. அப்புறம் எதுக்கு எல்லாரும் இங்க நின்னு கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வெளியில போலாம். அம்மாடி இந்திரா, நீ ரெஸ்ட் எடுறாமா. நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். வாங்க போலாம். எல்லாரும் வாங்க. இந்திரா இரு, நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். என்னங்க, அதான் அவ பொழைச்சிட்டால. நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம். உங்க இஷ்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வாங்க. காவியா, 2 நாள்ல ரெஸ்ட் இல்லாம இருக்க. வந்து ரெஸ்ட் எடு. வா. இந்திரா, வா எந்திரிச்சுக்கோ. பாத்து மெதுவா. மெதுவா.
இந்தா டயர்டா இருப்ப, இந்த ஜூஸ குடி. நீங்க எதுக்குக்கா இதை பண்ணணும்? இதுல என்னம்மா இருக்கு, குடி. ம். என்னக்கா, என்னாச்சு? இல்ல இந்திரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் எப்படி சொல்றதுன்னு. முக்கியமான விஷயமா? என்னக்கா விஷயம், சொல்லுங்கக்கா. அது உன்னை பாம்பு கடிச்சது இல்ல, அது ஒண்ணும் யதார்த்தமா நடந்தது இல்லம்மா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா இந்திரா, இது எல்லாமே அந்த வருவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து உன்னை கொல்ல போட்டு திட்டும். வரும் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசுனதை கேட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே அத்தை கிட்ட சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். எதுக்கும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்திரா, நீ இப்ப ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உடனே போலீஸ்ல போய் அவளுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துடுறேன். இதனால என் வாழ்க்கையே போனாலும் எனக்கு பரவாயில்ல. அக்கா, நீங்க இவளுக்காக ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இந்த மேட்டரை இப்படியே விட்டுருங்கக்கா. என்ன சொல்ற இந்திரா? அப்ப அவளை எதுவுமே செய்ய வேண்டாங்கிறியா? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்க்கா. அவளோட குடுமையே இப்போ என் கையில தான் இருக்கு. நீங்க இதுல இன்வால்வ் ஆயிக்க வேணாம்க்கா. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? நீங்க அவகிட்ட போய் என்ன மட்டும் வந்து பார்க்க சொல்லுங்க, அது போதும்க்கா. சரிம்மா, நான் இப்பவே போய் அவளை வர சொல்றேன். ம். நீ இந்த ஜூஸ குடிமா. ம். நீ வேணா பாரு கௌதம், இப்ப இத வச்சு இவ சிம்பத்தி கிரியேட் பண்ணுவான். அவ என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணாலும் நான் ஏத்துக்க போறதே இல்ல. விடு. வரும். என்னக்கா? உன்னை இந்திரா கூப்பிடுறா. உன்கிட்ட ஏதோ பேசணுமா? என்கிட்டயா? அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன். வரு. ஆ? என்ன பேச தானே கூப்பிடுறா? ஓ, போயிட்டு வரலாம்ல. இல்ல கௌதம், நான் போல. போனா நான் தான் என்னமோ அவளை பாம்பை விட்டு கொல்ல பார்த்தேன்னு பழைய என் மேல தூக்கி போட்டாலும் போட்டுருவா. அடி பாவி, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ தானடி இவளை பாம்பை விட்டு கொல்ல பார்த்த. நாங்கெல்லாம் இங்கே தானே இருக்கோம். போ, பயப்படாம போ. அவ அப்படி என்ன பண்ணிட போறான்னு நானும் பாக்குறேன். கௌதம், போ, நீ போ. போமா. இவ எதுக்காக நம்ம கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா? அது சரி, எதுக்கு பயப்படணும்? நம்ம தான் இவளை பாம்பை வச்சு கொல்ல முயற்சி பண்ணோம்னு இவளுக்கு என்ன தெரியவா போகுது? வாங்க வாங்க வரும் மேடம். என்ன, நான் இங்க உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குமே? என்ன மேடம், உங்க மூஞ்சே மாறிடுச்சு. அப்போ நிஜமாவே ஏமாந்துதான் போயிட்டீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. எதுக்கு என்ன கூப்பிட்ட? என்கிட்ட என்ன பேசணும் நீ? பொறுங்க, பொறுமையா இருங்க மேடம். இவளுக்கு எப்படி நாம இவள போட்டு தள்ள போட்ட பிளான் தெரிஞ்சதுங்கிற குழப்பத்துல உளறிட்டு இருக்காதீங்க. யாரு யாரு உளறது? தோ நீதான்.
என்ன கொல்ல ஊர் பக்கத்துல இருந்து பாம்பாட்டிய வர வச்சு ரொம்ப அழகா நல்லா பிளான் பண்ணி என் ரூம்குள்ள பாம்பை விட்டு என்ன கொலை பண்ண நீ தானே திட்டம் போட்டிருக்க. எனக்கு எல்லாமே தெரியும் வரும். ஆமா, நான் தான் பண்ணேன். நீ உயிரோட அந்த வீட்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதனால நான் தான் உன்னை கொல்ல பார்த்தேன். என்ன பண்ணுவ? வெல் டன் வரு. பட் நீ எடுத்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தேனா அப்போ நல்லா இருந்திருக்கும். ஆனா நீதான் ஃபெயில் ஆயிட்டியே. என்ன என்ன பாக்குற? நீ என்ன கொல்லணும்னு நினைச்சதெல்லாம் தப்பில்ல. உனக்கு அந்த எண்ணம் இருந்திருந்தா அதை நீ ஒழுங்கா பண்ணிருக்கணும். அத சொதப்பி என்ன நீ சீண்டி விட்டல்ல. இனி நான் உன்னை சும்மா விடுறதா இல்ல. இப்போ இந்த உயிர் நேத்து என்ன காப்பாத்தினாலே என் அக்கா, இது அவளுக்கானது. அவளை காப்பாத்துறதுக்கு தான் நானே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். கண்டிப்பா நான் அவளை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் செத்து போயிட மாட்டேன். வரு, நீ எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்தினவதா, கெட்டவதா, நீ கேடு கெட்ட வேலையெல்லாம் கூட செய்யறவதா. ஆனா கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ திருந்திருவ நான் நினைச்சேன். ஆனா நீ கொஞ்சம் கூட அப்படி இல்லையே. முன்ன விட இப்ப ரொம்ப கேடு கெட்டவளா மாறி போயிட்ட. அதனால இனிமே உன்னை என்னால அப்படியெல்லாம் விட முடியாது. உனக்கு கொடுத்த வாய்ப்பு மொத்தமா முடிஞ்சு போச்சு. என்னடி மிரட்டி பாக்குறியா? ஐயோ செல்லம், நான் இன்னும் உன்கிட்ட பேசியே முடிக்கல. உன்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மிரட்டல் சவால் இதெல்லாமே. இங்க பாரு, இனிமேயும் நீ திருந்த போறதில்லன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் உன்னை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சதெல்லாம் வீணா போச்சு. நீ என்னைக்கு என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணியோ இனி நான் உன்னை விடுறதாவே இல்ல. வரு, குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு அந்த வீட்ல இன்னும் 2 நாள் தான். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன்னு காட்டி உன்னை அந்த வீட்டை விட்டு எல்லாரும் துரத்தி அடிக்கிற மாதிரி நான் பண்ணல, பண்ணுவேன் பார். ஏய் ஏய் பொடி. ஏ வெளியே போ. இத பாருங்க, நான் சொன்னதுதான். இனி இவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டா நம்மள ஒரேடியா ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ, இனியும் இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. ஆமாக்கா. கௌதம், நீ என்ன சொல்ற? அவன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவனும் வேண்டான்னு தானே ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கான். என்ன கௌதம்? அப்புறம் என்ன? இங்க பார்,
நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் அது கஷ்டம்தான். சாதாரணமா நடக்கிற எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு எதிரா திரும்புது. நீ இங்கிருந்து கிளம்புறது தான் இதுக்கு ஒரே வழி. ஜெயா, இந்திரா இந்த வீட்டோட மருமக. அவ கழுத்துல என் பையன் கௌதம் தாலி கட்டியிருக்கான். அவளை யாரு ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் இந்திராவை மனப்பூர்வமா என் மருமகளா நான் ஏத்துக்கிட்டேன். அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. அதை யாரும் தடுக்க முடியாது. அவ இந்த வீட்டுல இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புங்க. சுபா, மாமா. இந்திரா உள்ள கூட்டு போய் தங்க வை. வா இந்திரா. சுபா நில்லு. அவளை எங்க கூட்டிட்டு போற? ஸ்டோர் ரூமுக்கு மாமா. என்னது ஸ்டோர் ரூமுக்கா? மறுபடியும் இப்ப இந்திராவை பாம்பு பூச்சி எல்லாம் கடிக்கணுமா? மாமா, அவ அங்க இருக்க கூடாதுன்னா வேற எங்க இருக்கணும்னு சொல்ல வரீங்க? வேற எங்க? கௌதமுடைய ரூம்ல தான். அப்பா, பாம்பு கடிச்சதுனால இதோ அவ மேல எனக்கும் ஈவி இறக்கம்லாம் இருக்கு. ஆனா அதுக்காக என்ன ஏமாத்தி அம்மாவை அவமானப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தவள என் ரூம்குள்ள அலோவ் பண்ண முடியாதுப்பா. ஏடா, உனக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அவ யார்? அவ பொண்டாட்டி தானடா. அவ ஊர் ரூம்ல இல்லாம வேற எந்த ரூம்லடா இருப்பா? அப்பா, இது ஏன் வாழ்க்கைப்பா. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்கப்பா. இல்லப்பா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அவளுக்கு அளவுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இருக்கிறதாலதான் அவ இவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லப்பா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய், நீ என்னடா உங்க அம்மா தான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்க? டேய், இந்திரா யாரா? நீ லவ் பண்ண பொண்ணு தானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ மேல எதுக்குடா உனக்கு இவ்ளோ வெறுப்பு? இங்க பாருங்கப்பா, நான் பிரேக்கப் பண்ணதே அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாதுங்கிறதுனாலதான். இப்ப வலுக்கட்டாயமா வந்து நிக்கிறா. அப்பா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்குப்பா. அது உங்களுக்கு புரியவே புரியாதுல்ல? டேய் கௌதம், என்னடா பேசுற? டேய், இந்திரா உனக்கு செட் ஆக மாட்டானா? வரலட்சுமி மட்டும் உனக்கு எப்பரா செட் ஆவா? டேய் கௌதம், எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை கனவுன்னு ஒண்ணு இருக்கும்டா. இந்திரா அதை ஓப்பனா சொல்லிட்டு செய்யறா, அவ்வளவுதான். அதுக்காக அவளும் இவளும் ஒண்ணா? இவ நம்ம குடும்பத்தையே பிரிச்சிருவாப்பா. ஓஹோ, அப்போ வரலட்சுமி மட்டும்? நீ என்னமா அவ கூட வாழ்ந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க? டேய், இந்திரா கூட ஒரு நாள் வாழ்ந்து பாரு. அவள மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை பார்க்க முடியாதுடா. அவளுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறியே. அப்படி என்னடா வரலட்சுமி பிடிச்சிருக்கு உனக்கு? எங்க உன் மனசாட்சி? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். வரலட்சுமி நீ பிடிச்சுதான் கல்யாணம் பண்ண போனியா? ஆமா. டேய், பொய் சொல்லாதடா. நீ பொய் சொல்றங்கிறது உன் கண்ணுலே நல்லா தெரியுது. இந்திரா மேல இருக்கிற வெறுப்பை காமிக்கிறதுக்காக வரலட்சுமி ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்கிற, அவ்வளவுதான். மத்தபடி அவ மேல உனக்கு எந்த விருப்பமும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும்டா. வரலட்சுமி உனக்கு சுத்தமா பிடிக்கல. பொய் சொல்லாத.
டேய் கௌதம், இப்படி தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, வீணா போறது உன் லைஃப் தானே. என்னமோ சொன்ன, என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு. அதே உன் வாழ்க்கைக்கும் சேர்த்து தாண்டா இன்னைக்கு நான் இந்திரா பக்கம் நின்னுட்டு இருக்கேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்பா, நீங்க தேவையில்லாம இதை வச்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கப்பா. ஏங்க ஜெயா, கொஞ்சம் வாயை முடிக்க. நான் என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய் கௌதம், என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா? நீ தாண்டா உன்னை தேவையில்லாம ஏமாத்திட்டு இருக்க. டேய், உன் ஆள் மனசுல இந்திரா தாண்டா இருக்கா. நீ அவ மேல வெறுப்பு காட்டிட்டு இருக்கிற ஒழிய அவளை உன்னால மறக்க முடியலடா. அதுதான் உண்மை. அதுக்காகத்தான் அவ மேல நீ வெறுப்ப அள்ளி அள்ளி கொட்டிட்டு இருக்கிற. ஆனா அவளை பாத்தியா? நீ என்ன காயப்படுத்தினாலும் நீதான் வேணும்னு மறுபடியும் முன்னாடி வந்து நிக்கிறாடா. டேய், இதுக்கு மேல ஒரு பொண்ணு உனக்கு எங்க இருந்தா கிடைப்பா? சொல்லு. டேய், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஒரே ஒரு வாய்ப்பு. அவளோட பழகி பாடுறா. அவ உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்காடா. டேய், அவ சட்டப்படி பொண்டாட்டி ஆயிட்டா. அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவகிட்ட உன் விருப்பத்தை சொல்லுடா. 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாகும்.